Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்கிற போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிறு குறு தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கடனுதவி வந்து தராங்க. அந்த ஸ்கீமுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, இதுக்கு வந்து என்னென்ன எலிஜிபிள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க, யாரும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி வந்து சிறு குறு தொழிலாளர்கள் அப்படின்னா எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கான சப்சிடியை வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதாவது ஒரு 35% மானியத்துடன் வந்து பார்த்திங்கன்னா கடன் உதவி கொடுக்குறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இல்லை நிறைய பேர் தொழில் தொடங்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பணம் புரட்ட முடியாமல் இருக்கும். அந்த சுச்சுவேஷனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா முன் வந்து இந்த மாதிரி ஆள்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி வந்து தராங்க. இது வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேங்குக்கும் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் அலையணுங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது. வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் நிறைய ஸ்கீம் வந்து போட்டிருக்கோம். அந்த ஸ்கீமை போய் பார்க்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள். ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து உள்ள ஸ்கீம் பற்றின எல்லா வீடியோஸுமே போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து என்ன ஸ்கீம் வேணுங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். இப்போ வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம வந்து எந்த ஒரு ஸ்கீம் எடுத்துக்கிட்டாலுமே அந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தகுதிகள் வந்து நம்ம வந்து பார்க்கணும். எந்த ஒரு இது எடுத்துக்கிட்டாலும் தகுதிகள் வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா 8ஆம் கிளாஸ் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 8, 8th, 10th, 12th எனி டிகிரி டிப்ளமோ எது படிச்சிருந்தாலும் சரி, ஐடிஐ எது முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்கிட்டீங்க இல்லை தொடங்க போகிறீங்க அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் வயது வந்து பார்த்திங்கன்னா 21 வயசு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 35 வயசுக்குள்ளார இருக்கணும். அதாவது ஜென்ரல் பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது. மற்றபடி அந்த எஸ்டி பிரிவினர்கள் இருப்பாங்க பார்த்திங்களா, அந்த எக்ஸ் ஆர்மி இல்லை மாற்றுத்திறனாளிகள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், இவங்க மாதிரி ஆளுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 45 வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகுதிகள், அது பேசிக் தகுதிகள், அடிப்படை. இப்போ இவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும். எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. msmeonline.tngov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளார வந்து போய்க்கோங்க. போய்கிட்டு இப்போ இந்த ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தகவலை படித்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். முக்கியமானது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இத்திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற இயலாத தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த திட்டத்தில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தொழில்னு வந்து பார்த்திங்கன்னா சிறு குறு தொழிலாக இருக்கணும். அதாவது சின்ன ஒரு ரோட்டு கடை வைப்பாங்க பார்த்திங்களா, ஒரு ரெஸ்டாரண்ட்டு இல்லை சூப்பர் மார்க்கெட்டு, அதாவது நெட் சென்ட்ரு, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கடைலாம் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிளாக இருக்கும். இப்போ வந்து இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவலை வந்து நான் வந்து படித்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, இந்த இடத்துல வந்து ப்ராப்பர்ட்டியாக இல்லை பார்ட்னர்ஷிப்பான்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து தனியாக சொந்தமாக தொழில் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை 2 பேர் 3 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக பண்ணுறீங்கன்னா அதை கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஓகேங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த ஃபார்மில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் வந்து கேட்பாங்க. உங்களுடைய டீட்டெயில் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பேர் கொடுக்குறேன். இன்ஷியல் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து உங்களோட மேலா ஃபீமேலான்னு கேட்குறாங்க, கம்யூனிட்டி கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 50 சைஸுக்குள்ளே வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து கேட்குறாங்க. அதை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, உங்களுடைய கம்யூனிட்டி வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீஜனல், நீங்கள் வந்து எந்த இதாக இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. ஹிந்துனா ஹிந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து மேரேஜ், நீங்கள் வந்து சிங்கிளாக, அதாவது கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலையான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுடைய இதை வந்து கொடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து ஜஸ்ட் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க.
அடுத்து வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. நான் வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும், உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன், முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில் தான் கேட்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 8th அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துப்பாங்க. இந்த கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுடைய வீட்டு அட்ரஸ் வந்து கேட்பாங்க, அதை வந்து கொடுத்துக்கோங்க கரெக்டாக. பெர்மனண்ட் அட்ரஸ் அண்டு கார்பரேஷன் அட்ரஸ் வந்து கேட்பாங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஆதார், உங்களுடைய ஆதார் அட்டையில் உள்ள நம்பரு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, இது 3 வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன், அதாவது நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க அதை வந்து கேட்டிருப்பாங்க, அதை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. டிப்ளமோ படிச்சிங்கன்னா உங்களுடைய டிகிரி வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த அப்பா என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து ட்ரைனிங் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கீங்களா, இந்த ஸ்கீமுக்கு முன்னாடி ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்களா இதுக்கு அப்படிங்கிற வந்து எல்லாமே கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஸ்கூல் காலேஜ் சர்டிஃபிகேட்டு, அந்த டிசி, மார்க் ஷீட்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா 200 கேபிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக ஒரு ஃபோல்டரில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, எலெக்ஷன் ஓட்டர் ஐடி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 200 கேபிக்குள்ளே வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணிக்கிற முடியும். உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிற வந்து செக் பண்ணிக்கலாம். அது வந்து எப்படின்னு சொல்லிடுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆன்லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ராக் யுவர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா, ரெஃபரன்ஸ் நம்பர், அதை வந்து பத்திரமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஸ்க்ரீன்ஷாட் கூட போட்டு வச்சுக்கோங்க. போட்டு இந்த இதை வந்து விண்ணப்பித்து ஒரு 1 வீக்கு அப்புறம் வந்து 1 or 2 வீக்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே வாங்க. அது வந்து என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்க முடியும். இது மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் வந்து நிறைய பெட்டிங் வீடியோ நிறைய காத்துக்கிட்டு இருக்குது. நிறைய ஸ்கீம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து இப்போ வந்து இந்த கொரோனா டயத்துலனால நிறைய ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்களுக்கு வந்து தெரியறது கிடையாது. அதனால் இந்த ஸ்கீமுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலு. அதனால் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புத்தம்பது ஸ்கீமோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.